பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு தேவ செய்தியூடாக உங்களை சந்திக்க இருக்கும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். இன்றைய தியானத்துக்காக நாங்கள் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது என்று சொல்லி அங்கே வாசிக்கப்படுகிறோம். பாருங்கள், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனந்தே, ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்திலே அங்கே என்ன சபைகளிலே நடந்தது என்று சொல்லி இந்த வசனத்தினூடாக நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே 4 காரியம் அந்த சபைகளிலே நடந்து பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது சமாதானம் பெற்று, 2வது பக்தி விருத்தி அடைந்து, 3வது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடும் சபைகள் வளர்ந்து பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே இந்த சபைகள் எப்படி நடத்தப்படுகிறது, சபைகள் எப்படி கட்டப்படுகிறது, சபைகள் எப்படி பெறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுலே தான் அங்கே இருக்கு. சபைகளுக்குள்ளே போறவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் குறைவாய் காணப்படுகிறது. அங்கே பக்தி விருத்தியை காண கிடைக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண கிடைக்காது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காண முடியாமல் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகையினால் தான் இந்த தேவ செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சபைகள் சமாதானம் பெற்றிருக்கணும். சபைகளிலே சமாதானம் இருக்கணும். ஒரு சபைக்கு செல்கிறேன்னு சொன்னா, ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி ஒரு சபைக்கு போகிற போது அவனுடைய வாழ்க்கையிலே சமாதான நிறைவை காணப்படணும். சபைக்கு வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்பட வேணும். மற்றது, சபைக்கு வருகிற வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடைய வேணும். அவன் முந்திய மாதிரியே, பழைய ஆள் மாதிரியே அங்கே நடந்து கொள்ளக்கூடாது. பழைய துக்கத்தோட, பழைய கவலையோட நாங்கள் உலகத்துக்குள்ளே வாழ்கிற போது இருந்த வாழ்க்கையை சபைக்கும் போயிட்டும் நாங்கள் அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் அங்கே ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்றுதான் அர்த்தம். அருமையான தேவஜனமே, சபைக்கு சேர்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவது சமாதானம், நிம்மதி, ஆறுதல் இருக்க வேணும். சமாதானம் இல்லாட்டி சபைக்கு போகக்கூடாது. நாங்கள் நமது சபை வாழ்வு மிக முக்கியமான காரியம். சபை வாழ்வு சாதாரணமாய் நாங்கள் இடைக்க கூடாது. சபைக்கு போறதுல நன்மை நமக்கு இருக்க வேணும். சபைக்கு ஒருவர் போவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை காண வேணும். சபை வாழ்வு மிகவும் முக்கியமான சபை. தேவன் ரத்தம் சிந்தி எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்ததுதான் சபை. ஏனோதான் என்று சபைக்கு போயிட்டு வர்றோம் என்று சொல்லி ஒரு சபையிலே நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்றதுல எந்த பிரயோசனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைந்திருக்கணும். தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு சபைக்கு போற மனுஷனுக்கு தேவ பயம் இருக்கணும். அவன் பயமற்றவனாய், எதுக்கும் கீழ்ப்படியாதவனாய் நடக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையிலே பயபக்தியோடு தேவனை சேவிக்க வேணும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாற்றுக்கும் மேலாக சபைக்கு வருகிற விசுவாசிகளை ஆளுகை செய்ய வேணும். ஒவ்வொரு தனிநபரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் இருக்க வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாங்கள் வருகிறோம். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு போராடி ஜெபித்து இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை தரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆகையினால் சபை மிக முக்கியமா இருக்கு. சபை வாழ்வு மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா.
சபைக்காக தான் இயேசு இரத்தம் சிந்தினார். இந்த சபைக்காக தான் இயேசு மனவாட்டியாய் சபையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு பார்க்கிறோம். சபைதான் தேவனுடைய சரீரமாய் காணப்படுகிறது. அவர் தலையாயிருக்கிறார், சபை சரீரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக சபை அமைக்கப்பட வேணும். ஹல்லேலூயா. சபையை எடுத்துக்கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போறார். சபை ஆயத்தப்பட வேணும். சபைக்கு வர்ற ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட வேணும். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேணும். தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அருமையான தேவ ஜனமே, வருகைக்கு ஆயத்தப்படும்படியாகத்தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய வருகையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபையாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடைந்து தேவ பயத்தோடு பரிசுத்தாவியான உதவியோடு சமாதானம் பெற்றவர்களை நாங்கள் இருக்க வேணும். இதை தேவன் விரும்புகிறதா இருக்கிறது. இதை 4 காரியமாய் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், சமாதானம் பெற்று. சபை சமாதானம் பெற்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். நாம் செய்யும் ஊழியம் எல்லாம் சபை வளர்ச்சிக்காக இருக்க வேணும். சபையாகிய வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காணப்பட வேணும். தேவன் சபையை தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கிறார். ஆகையினால் சபை மிக முக்கியமாக காணப்படுகிறது. அங்கே 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் சமாதான காரணனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர், சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அங்கே 1 கொரிந்தியர் 14:33, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. ஒரு பரிசுத்தவான்களுடைய சபை, சபை என்றால் பரிசுத்தவான்கள் ஒன்று சேரி தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக சேர்ற இடம். அந்த இடத்திலே கலகம் இருக்கக்கூடாது. இன்று சபைகளுக்குள்ளே கலகங்கள். சபை சமாதானம் பெற்றிருக்கணும். நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்க கடவுது. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே கலகம் இருக்கக்கூடாது. இன்று அநேக சபைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது அங்கே கலகங்கள் தானே நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். கலகங்கள், கலக்கத்துக்கு தேவன், நம்முடைய தேவன் கலக்கத்துக்கு தேவன் அல்ல. அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். யோவான் 14:27, 26, 27 நாங்கள் பார்த்தோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியான தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று 26வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:26 இப்படி சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளினை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. அங்கே 27வது வசனம் சொல்லுகிறார், அதே அதிகாரத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அங்கே மரித்து உயிர்த்தெழுந்து அங்கு போகும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவன் நமக்கென்று ஒரு காரியத்தை வைத்து போகிறார். அந்த காரியம் இப்ப சபையில் கிடையாது. அந்த காரியம் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே கிடையாது. தேவன் கொடுத்து விட்டு போனார். தேவன் பரத்துக்கு எடுபடும் போது நமக்கு கொடுத்து விட்டு போனது என்ன? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். இன்று சமாதானம் எங்கே? சபைகளுக்குள்ளே சமாதானம் காணப்படுவதில்லை. அருமையான தேவ ஜனமே, சமாதானம் இல்லை
இல்லாமல் நீங்கள் சபைகளுக்குள்ள இருக்கிறீர்கள் சொன்னா அந்த சபையிலே நீங்களும் வளர மாட்டீங்கள், அந்த சபையும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. சமாதானத்தை தேவன் கொடுத்த சமாதானத்தை தேவன் சமாதானத்தை கொடுத்துட்டு போறதுக்கு காரணம் நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும்ன்றதுக்கு. இன்றைக்கு சமாதானத்துக்குரிய வழிகள் சபைகள்ல கிடையாது, பிரிவினைக்குரிய வழிகள் தான் அதிகமாய் காணப்படுகிறது. சமாதானத்துக்குரிய போதனைகள் கிடையாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானம் எங்கே? சபைகளுக்குள்ளே சமாதானம் எங்கே? வருகிற விசுவாசியோட வாழ்க்கையில சமாதானம் எங்கே? சமாதானத்தை உண்டு பண்ண வேணும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் எங்களை திடப்படுத்தி பயப்படாம சமாதானத்தோட வாழ என்று சொல்லிட்டு போயிருக்கார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி எங்கே? சபை அதற்காகத்தான் தேவன் இரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் காரியங்கள் சபைகளிலே காணப்பட வேணும். ஹல்லேலூயா. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு அங்கே சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறது. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆள கடவது. பிலிப்பியர் 4 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. கவலை என்றது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. வருகிற விசுவாசியிலே நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். சமாதான குறைவோடு வருகிறீங்களா? கவலையோடு வருகிறீர்களா? கவலைப்பட வேணாம். ஒன்றை கொடுத்து கவலைப்பட வேணாம். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து சமாதானத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு ஒரு சமாதானமற்ற நிலையில நீங்கள் இருக்க வேண்டும் சொன்னா இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:6 சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சமாதானத்தை யாருக்கும் உருவாக்க முடியாது. இந்த சமாதானம் யாருக்கும் உருவாக்க முடியாது. தேவன் தான் நமக்கு சமாதானம் தர வேணும். தேவன் நமக்கு சமாதானம் தந்து விட்டு போனார். அந்த சமாதானம் எங்கே? அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வழி உண்டாக்கி கொள்ள வேணும். அருமையான விசுவாசிகளே, கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. சபைகளிலே சமாதான குறைவா இருக்கும் என்று சொன்னா அந்த சபையில நீங்க போறதுல பிரியோசனம் இல்ல. சபைக்கு போனால் உங்களுக்கு சமாதானம் வரணும். தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கேட்டுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த சமாதானத்துக்குரிய வழிகளை தேட வேணும். ஊழியக்காரங்கள் சமாதானத்துக்குரிய வழிகளை உண்டு பண்ணணும். பிரிவினைக்கான வழிகளை அதிகமாக செய்கிறீர்கள். கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே சமாளிக்க முடியாவிட்டா உடனே பிரித்து விடுகிறீர்கள். உடனே திறத்தி விடுகிறீர்கள். குடும்பமாய் சபைக்கு வர்ற ஜனங்கள் சமாதானற்ற நிலையில் போறார்கள். அவங்க இன்னும் பாவத்துக்கே ரோகத்துக்களையும் பிரச்சனைகளையும் அகப்படுறாங்க. அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை தேடிதான் நாங்கள் சபைக்கு போறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அங்கே கொலோசியர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1:1 சொல்லுகிறது. அவர் சிறுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களை யாவையும் அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, அவர் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த சமாதானம் எங்கிருந்து வருது என்று தெரியுமா? தேவனுடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் யாவையும் அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும்
அவருக்கு பிரியமாயிற்று என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் எவ்வளவு நல்ல தேவன், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு போயிருக்க. சமாதானம் இல்லாமல் ஒரு விசுவாசியும் இருக்கக்கூடாது. விசுவாசி சமாதானத்தோடு இருக்கணும். என்னதான் பிரச்சனைகள், என்னதான் சூழ்நிலைகள், என்னதான் கவலைகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், சபைக்கு போனா உங்களுக்கு சமாதானம் இல்லையா, நீங்கள் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் சமாதானத்தின் தேவன் இருக்கார். தேவனுடைய இரத்தத்திலே வல்லம் இருக்கு. அந்த வல்லம் உள்ள இரத்தம், தேவன் சிந்திய இரத்தம் நம்மைக்கு சமாதானம் உண்டும்படியாக. சமாதான குறைச்சலுக்கு நாங்கள் வழி தேடக்கூடாது. சமாதானத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சிலுவையை சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவை யாவரையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்தது. தேவனுக்கு ஒரு பிரியம், நாங்கள் சமாதானத்தோடு இருக்க வேணும். தேவனுக்கு ஒரு பிரியம் இருந்தது, நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷமாய் இருக்கணும் என்றதுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலமா பாவ அடிமைத்தனத்திலே நாங்கள் அகப்பட்டு அங்கே நொந்து நொடிந்து போய் கிடந்தோம். தேவன் அதை விரும்புறது இல்லை. பாவ கட்டுக்களில் இருக்கிறது தேவன் விரும்ப இல்லை. அவர் எங்களை விடுதலையாக்கி சமாதானத்தோடு இருக்கும்படியாக தான் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு சமாதானத்தோட வாழ நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அங்கே யூதாவுக்கு சொல்லப்படுகிற காரணம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. தேவனுடைய செங்கோல் நீங்குவது இல்லை. சமாதான கர்த்தர் வருமளவும் அது நீங்குவது இல்லை. நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். சமாதானத்தோடு ஜனங்கள் வந்து சேருவார்கள். இப்படி சொல்லப்படுகிறது. எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகிய இருதரத்தையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினார். நமக்கு உண்டாக்கின சமாதானம் இருதரப்பாரும். அங்கே எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, தேவன் நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகை என்றும் பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து, பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். அவர் எவ்வளவு போராடி இந்த சமாதானத்தை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாங்கள் இழக்க முடியுமா? அந்த சமாதானத்தை நாங்கள் விட்டு விட முடியுமா? சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் பிரச்சனைகள் வந்தா, பிரிவினைகள் வருகிற போது அதுக்கு பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்கள். சபைகளிலே பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரிவினைக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க சமாதானத்தை இழந்து விட்டுருவீர்கள். தேவன் அந்த இருதரப்பாரையும் ஒன்றாக்கி, பிரிஞ்சு கிடக்கிறது ஒன்றாக்குறது அந்த தேவனுடைய வேலையா இருக்கு. தேவனுடைய வசனம் பிரிஞ்ச காரியங்களை ஒட்ட வச்சு நம்மை சமாதானப்படுத்தணும். சமாதான குலைச்சல் உண்டாகும்படியா நாங்கள் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியினூடாக சொல்லுக போடுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பிரிவினையை உண்டாக்குறது. அங்கே நடுச்சுவராக பிரிவினை உண்டாகிறது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு சிவர் உருவாக்கப்படுகிறது. பிரிவினை என்னும் சிவர் அந்த பிரிவினையை உண்டாக்கி அங்கே சமாதானத்துக்கான வழிகள் இல்லாம ஆக்குறது. ஜீசஸ் தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து இந்த சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 85:10 பார்க்கிறது. அங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது என்று சொல்லுகிறது. அங்கே சங்கீதம் 85:10 நாங்கள் வாசிப்போம், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எப்போதும் நீதியும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா அங்கே சந்தோஷம், மகிழ்ச்சி, அது ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொன்னால் அது நெருங்கி நம்மை நடத்துகிறது. தேவ நீதியும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்.
அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், அங்கே அப்போஸ்தலர் 9:31 முதலாவது சமாதானம் பெற்று இரண்டாவது பக்தி விருத்தி அடைந்து, இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. பக்தி விருத்தி அடையணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷனுடைய ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே அங்க பக்தி காணப்படைட்டா. பக்தி விருத்தி என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? நாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி என்றா என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். பக்தி என்பது என்ன? யாக்கோபு 1:27 நாங்கள் வாசித்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ளக்கூடியலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்தி என்றால் என்னன்னு சொல்லி இந்த வார்த்தை தெளிவாய் காடுகிறது. பக்தி என்றால் ஒரு பயபக்தியோட, ஒரு நடுக்கத்தோடு, ஒரு குலுக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக நின்று செயல்படுற காரியம் அல்ல. பக்தி என்றால் தேவனுக்கு முன்பாக க்ளோஸ் பண்ணு போ தாள பணிந்து குனிந்து, இது பக்தி கிடையாது. பக்தி என்றால் என்னன்னு சொன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவிலே அவர்களை விசாரிக்க வேணும். நீ ஒரு பக்திமானாய் காணக்கூடியாய், நீ ஒரு பரிசுத்தமானாய் காணுகிறாய், தேவனுக்கு முன்பாக நீ பக்திமானாய் காணப்படுகிறாய் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. திக்கற்ற பிள்ளைகளை நீ விசாரிக்கிறவராய் இருக்கணும். விதவைகளை நீ விசாரிக்கிறவராய் இருக்கு. சபைகளில் எங்கே இந்த காரியம் நடக்கிறதா? எத்தனை பேர் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கு. அந்த திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற கிடையாது. அனாதைகளாய் கிடக்கிறார்கள், விதவைகளாய் கிடக்கிறார்கள். அந்த விசாரணை இல்லை, அதன் சமாதானமற்ற நிலையில் இருக்காங்க. அவர்களை போய் விசாரித்து சமாதானம் கூறி அவர்களை விசாரிக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறீங்களா? சபைக்கு தேவை ஆத்துமாக்கள். எப்படியாவது ஆத்துமாக்கள் சனங்களை கொண்டு வர்றதுக்கான வழிதான் தேடுவீங்க. விதவைகள், அனாதைகள், பிள்ளைகளை கொண்டு வந்து சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா முடியாத காரியம். ஏன்னு சொன்னா அவங்க பட்டு நொந்து கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களை நீ விசாரிக்க வேணும். இதுதான் பக்தி. ஒரு பக்தி உள்ள சபையிலே விசாரிப்பு கிடையணும். இன்று விசாரிப்பு கிடையாது. யாரோ வருவாங்க, விசாரிப்பாங்க. உங்களுக்கு ஏற்றாக்களை நீங்கள் விசாரித்துக் கொள்வீங்க, ஏற்றாக்களை நடத்துவீங்க. உங்களுக்கு எதிராய் சில காரியங்களை செய்தாலும், ஒருத்தன் பிசாசுக்குள்ளே அகப்பட்டு செய்யப்பட்டாலும் அவனை சரி கட்டி ஆளாக்கி உருவாக்கி அவனை விசாரித்து நடத்த தெரியாம இருக்கீங்க. அங்க விதவைகளை, அனாதைகளை, திக்கற்றவர்களை விசாரிக்கணும். சபை என்றால் இந்த காரியம் முகமா காணப்படும். அதுதான் பக்தி. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரப்படாதபடிக்கு தன்னை காத்து, உலகத்தால் கரப்படக்கூடாது, நம்மை காத்து கொள்ள வேணும். ஒரு பக்திவான் என்று சொல்லிக்கிறோம் சொன்னா உலகத்தால் நீ கரவிடக்கூடாது. உலக காரியம் உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது. உலகத்தை கொண்டு சபைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். உலகத்தை கொண்டு சபைக்குள்ளே வைத்து ஏதோ ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காணும்படியாக, ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக, ஒரு பக்தி பரவசத்தை உண்டு பண்ணும்படியாக உலக ஜனங்களை கொண்டு வந்து உலகத்துக்குள்ளே ஊறி போன ஜனக்க ஆடைகள், உடைகள் எல்லாவற்றையும் பக்குவம் இல்லாத ஜனங்களை கொண்டு வந்து வைத்து செயல்படுகிறார்கள். பக்தி இல்ல. உலகத்தால கரைவிடக்கூடாது. முதலாவது ஒரு சபையில மேடையில் ஒருத்தன் நிக்கிறேன்னு சொன்னா அவன் உலகத்தால் கரைவிடாதவனா இருக்கணும். அதை பார்த்துத்தான் மற்ற ஜனங்கள் சீர்பொருந்துவாங்க, சரியாகுவாங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஒரு மாற்றம் காண வேணும். மாற்றம் இல்லை. உலகத்தான் நல்ல நிகம் வளர்த்து, பிசாசு மாதிரி நல்ல நிகம் வளர்த்து, நிகம் வளராட்டி அதுக்குள்ள வச்சு ஒட்டி அது வளர்த்து நல்ல ரெட் கலர்ல அட்டிச்சு அப்படி ஒருத்தன் நிக்கிறான்னு சொன்னா அவன் உலகத்தால் கரைபற்றவன். அவனை கொண்டு மேடையில வச்சு எவ்வளவுதான் நீ வொர்ஷிப் பண்ணி என்னத்தை செஞ்சாலும் என்ன பிரயோசனம்? ஒருவன் சரியா உடுக்க தெரியாதவன், நல்ல நடக்க தெரியாதவன், நல்ல தலையை வெட்டி சீர்பாடு இருக்க தெரியாதவனை கொண்டு வந்து நிப்பாட்டி உலகத்தால் கரைபடக்கூடாது. உலகத்தான் நல்லா இருப்பான். சிலவையில் அவன் தேவனை கும்பிட, சாமி கும்பிட போகும்போறான், பயபக்தியோடு போவான். நல்லா உடுத்து கிடுத்து நல்லா குளிச்சு முழுகி நீட்டா போவான். விசுவாசிகள் ஒரு கோலத்துல போறாங்க. உலகத்தானே விசுவாசியில ஒப்பிட்டு பார்த்தா அங்க மாற்றம் காண முடியாது. ரெண்டும் ஒன்றா கிடக்கு. அருமையான தேவஜனமே, பக்தி விருத்தி காணப்படும்னு சொன்னா நீ உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமாக பக்தியாக இருக்கிறது.
பிதாவான தேவனுக்கு முன்பாக நாங்கள் பக்தியாக இருக்கணும். மனுஷன் பார்க்கும் விடமாக ஒரு பக்திவானை போல காட்டிக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாக நாங்கள் ஒரு பக்திவானை போல காட்டிக்கலாம். நீ விசாரிக்கிற ஏழை எளியவனை விசாரிக்கல, அனாதையில விசிக்கிறிய, படிப்பில்லாமல் அனாதையை தத்தளிக்கிற பிள்ளைகளை நீ விசாரிக்கிற. நம்மட பிள்ளைகளுக்கு எவ்வளவு காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து இந்த தேசங்களிலே எவ்வளவு சுதந்திரமாய் வாழ்றோம். திக்கட்டவர்கள், விதவைகள், அனாதைகள் அங்க இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறீங்களா? ஒத்தாச சபைகள் இதுகள் செய்தால் தான் ஒரு பக்தி விருத்தி அடைந்த சபை. ஆதி அப்போஸ்தலர் சபைகளிலே அங்க அப்போஸ்தலர் 9:31 சமாதானம் பெற்று, முதலாவது சமாதானம் பெற்று அவர்கள் இருந்தார்கள். 2 சபையிலே பக்தி விருத்தி அடைந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7 இப்படி சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எங்கள் கவலைகளை தேவன் மேல வைக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மை விசாரிக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம், ஏது இருக்கிறோம் என்று தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் நாங்கள் எங்களோட கவலையெல்லாம் அவருக்கு வைக்கணும். ஹல்லேலூயா. யோபு 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18. அவர் நிமிஷம் தோறும் நம்மை விசாரிக்கிறவாய் என்று அங்க சொல்கிறார். மனுஷரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதுக்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கு நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். நம்மளை காலைதோறும் அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நிமிஷம் சோறும் நம்மை சோதித்து பார்க்கிறார். எப்படி போறான், நேத்து அப்படி கிடந்தானே, இன்றைக்கு நல்லா இருக்கானா, இன்றைக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ள தேவன். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கு, நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவர் எம்மாத்திரம். நாங்க என் மாத்திரம் தேவன் நம்மை விசாரிக்கிறதுக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனையே நம்மை விசாரிக்கிறார்கள். நாங்க கோட்டை சூட்டு போட்டு கொண்டு சபையிலே ஊழியக்காரன், நான் தான் தலைமை போதும், நாம் தான் பாஸ்டர் என்று சொல்லி நிற்கிறோம். நீ விசாரிக்கிறியா? சர்வ வல்லமையுள்ள தேவனே காலை தோறும் நம்மை விசாரிக்கிறாராம். ஹல்லேலூயா. எங்களை சோதிக்கிறாராம் அவர். சபையிலே சோதித்து பார்க்கிறீர்கள், ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், ஜனங்கள் சீர்பொறிந்து இருக்கிறார்கள், இன்னும் உலக காரியங்களை ஒட்டி இருக்கிறார், நீ பார்க்கிறியா? நல்லா பார்த்து நீ பார்க்கிறா. இவனை வச்சா 4 பேரை உள்ள கொண்டு வரலாமண்டு அவனை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுறது. இது சபை வழக்கம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே தேவபயத்தோடும் பக்தி விருத்தி அடைந்து நடந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. மிகவும் எச்சரிக்கையாய் நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோதான் என்று வாழக்கூடா. கிறிஸ்தவம் உலகம் சபை என்று சொல்லி சபையில கட்டி தங்கட இஷ்டப்படி எல்லாம் நான் பாஸ்டர் தனிய தோங்கி எல்லாம் நாசம் மறுத்து கொண்டு போறீங்க. சபை என்ற சனங்கள் உள்ளுக்குள்ள நிறைச்சி பார்க்காத அளவுக்கு செயல்படுறீங்க. உலகத்தான் கூட ஒரு கூட்டத்தை கூடுவோம், வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடினால் ஊரே திரண்டு வந்து நின்று அங்கே எல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்முடைய சனங்கள் 10 பேரா சந்தியா நின்று கொண்டு நீங்க செய்யற காரியங்கள் சரியா நடந்ததா, ஆதி அப்போஸ்தலர்கள் பெருகினது என்று சொல்லித்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது. எண்ணத்துல பெருகினார்கள், சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு சபைகள் பெருகினது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வியாதியில் இருப்பவர்களை நீங்கள் விசாரிக்கலாம், அனாதைகளை விசாரிக்கிறீர்களா, திக்கற்றவர்களை விசாரிக்கிறீர்களா? இயேசு குஷ்டரோகியை, வியாதிக்காரர்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கி கொண்டார். விசாரிச்சு கொண்டு போ. ரோட்டால போய் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்கிறார். விசாரணை சபையில இருக்கணும். விசாரணை கிடையாது. என்ன பிரச்சனை தெரியாது. மாச கணக்குல வருஷ கணக்குல சபையில ஒருத்தர் வருவான். அவனோட வாழ்க்கையில என்ன துன்பம் கஷ்டம் இருக்கிறது விசாரணை கிடையாது. நல்லா கட்டசி வரைய முடிச்சு அதுக்கு அப்புறம் ஒரு சொத்து பானை ஆக்கி வச்சு எல்லாம் சாப்பிட்டு அப்படி போறது. விசாரிங்கப்பா, எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி வாழ்றீங்க, எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க, கேளுங்க. முடிஞ்ச உதவியெல்லாம் அவங்களுக்கு செய்யுங்க. ஒரு விசாரணையும் கிடையாது சபையில. இப்படித்தான் ஒருத்தன் 38 வருஷமா அங்க படுத்து கிடந்தானாம். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து விசாரித்தார். இயேசு கிறிஸ்து விசாரித்து அவனை சுகமாக்கி படுக்கை எடுத்து நடந்து போ. விசாரிச்சு ஜனங்களை எழுப்பி விடணும். இன்று பிரச்சனைகளை அகப்பட்டு எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு இறுகி
ஒரு மனுஷன் இருக்கிறண்டா அவனை தட்டி எழுப்பி நடக்க வைக்கணும். இது அவரை விட்டு இன்னொரு ஆளை பார்ப்போம், இவரால் ஒரு விரியோசனமே இல்லை, இவரால் என்ன, இவரை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, இவருக்கு காயம் கட்டுறதுக்கு எங்களுக்கு சரி வராது என்று சொல்லி போட்டு ஒதுக்குறது. சபைகள் மிகவும் அவதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் தேவ பயத்தோடு, அங்கே தேவ பயத்தோடு ஒன்று பார்த்தோம். நாங்கள் சமாதானத்தை பெற்று பார்த்தோம், பக்தி விருத்தி அடைந்தது பார்த்தோம். அடுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு, அடுத்தது மூணாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாங்கள் வளரணும். மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், நிந்திக்க கூடாது. ஒரு மனுஷனை மனுஷனாக மன்னிக்கணும். அவன் என்ன பிரச்சனையில் வரலாம், என்ன விதத்தில் வரலாம், அவன் குடிகாரனாக இருக்கான், பெரிகாரனாக, அவனை மதிங்க. மதியாத அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடாது. நாங்களும் அந்த ஒளியான சேற்றிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்று வந்து மனிதர்களாக இருக்கிறோம். மற்றவர்களை மதிக்க வேண்டும், மதிக்கிற கிடையாது. இவர் வாயாடி, இவர் பிரச்சனை, இவர் சபைக்கு வந்தால் பிரச்சனை, இவர் சபைக்கு வந்தால் முறுமுறுத்து கொண்டிருப்பார், இவர் சபைக்கு நின்றா சரியான இடர்கள் எங்களுக்கு மதிக்கிற இல்லை. இவர் வயசு பணக்கிற, இவருக்கு மதிப்பு கொடுக்கணுமா, பழக்கிறது. பிள்ளைகள், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் வந்து கேலி பண்ணி கொண்ட அளவுக்கு பெரியவர்கள் முதியவர்கள் மதியாமல் நடக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சரியில்லை, அது இருந்தது, பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. முதியவர் வந்தால் கனம் பண்ணுவார்கள். அவர்கள் முதியவரிடத்துல தான் எல்லா ஆலோசனையும் கேட்பார்கள், முதியவர்கிட்ட கேட்டுத்தான் செய்வார்கள். இப்ப சபையில கேட்கறதில்ல, சிறுபிள்ள விளையாட்டு, தங்களுக்கு இஷ்டப்படி தங்களுக்கு ஏற்றபடி எல்லாம் செய். இதெல்லாம் ஊழியம் செய்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஊழியர்களை நான் குற்றப்படுத்தும்படியாக தேவ செய்தி இல்லை. இந்த தேவ செய்தியை எடுத்ததே, இந்த தேவ செய்திக்கு காரணமே சபையில இருக்காண்டு பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் சபையோட எங்களை சபையில ஒப்புட்டு பாருங்க. சமாதானம் பெற்று இருக்கிறாங்களா சபைக்கு வர்ற ஜனங்கள்? பக்தி விருத்தி அடைக்கிறாங்களா சபைக்கு வர்ற ஜனங்கள்? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கிறாங்களா? தேவ பயம் இருக்காதவங்களுக்கு தேவ பயம் இருக்கான்னு சொல்லி நீங்க பார்க்கணும். தேவ பயம் இருந்தால் சத்தியம் சொல்லும் போது அதை கேட்டு மனம் திரும்புவார்கள். தேவ பயம் இருக்கணும் சபையில. மனிதனை மதிக்க வேண்டும். லூக்கா 18:2 எடுத்து பார்ப்போம். ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தான். அவளிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகுநாள் வரைக்கும் அவள் மனதில்லாதிருந்தும், பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டி கொண்டு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஒரு விதவை வந்து கேட்கிறான், தங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அடிக்கடி வந்து கேட்கிறான். அந்த மனுஷன் வந்து தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாவனம். ஒரு மதியாத மனுஷனுக்கே 4 தரம் போய் கேட்கலாம், அவன் விசாரிச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவன் முன் வர்றான். இவள் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றாள் என்று சபையிலே எத்தனை பிரச்சனைகள் வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனை ஒன்றும் தீர்த்தப்படியா காண இல்லை. அந்த பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்கு மனசு இல்லை உங்களுக்கு. ஒருத்தனை விசாரிக்கணும், விசாரித்து அவர்களை காயங்களை கட்டி ஒப்புரவாக்கி சமாதானப்படுத்தி பக்தி விருத்தி உண்டாகிற வழியை உண்டு பண்ணி கொடுக்கிறது தான் சபைக்கு வர்ற ஜனங்கள். விசாரிப்பு கிடையாது. விசாரிப்பு இல்லாத சபையில தேவன் வந்து உலாவ போறதில்லை. விசாரிப்பு சபையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது பரிசுத்தாவியின் ஆறுதல் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்பட பரம். அடுத்தது பரிசுத்தாவியின் ஆறுதல் நமக்கு இருக்கணும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே எழும்பி அங்கே தேவனை துதித்தார்கள். சிறையில இருந்து தேவனை நடுராத்திரியிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 சொல்லு, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பரிசுத்தாவியானவருடைய கிரிகைகள் வந்து ஜனங்கள் கண்டறியத்தக்கதாக எங்களுடைய செயல்பாடுகள் காணப்படும். நடுராத்திரியில் எழும்பி ஜெபம் பண்ணி அவர்கள் துதித்தார்கள்.
ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பரிசுத்தாவியானவருடைய ஆறுதல் வார்த்தைகள் சபையிலிருந்து கடந்து வரவணும். சபையிலே போதிக்கிற போது பரிசுத்தாவியானவர் தேற்றவாளராயிருக்கார். அவர் நம்மை தேற்றி சரியான வழியிலே நடத்துவார். அந்த பரிசுத்தாவியான கிரிகைகள் சபையிலே காணப்படணும். பரிசுத்தாவியானுடைய கிரிகைகள் என்று சொன்னேன், ஒரு அடிச்சு முழக்கி ட்ரம் அடிச்சு மியூசிக் அடிச்சு பாடி துதிச்சு ஒரு குழுகுழுப்போட நிற்கிறது பரிசுத்தாவியானுடைய கிரியை இல்லை. பரிசுத்தாவியான் கிரிகை செய்யறன்னு சொன்னா ஜனங்கள் ஆறுதல் அடைவாங்க, நிம்மதி அடைவாங்க, சமாதானம் பெறுவார்கள். பரிசுத்தாவியானவருடைய கிரிகைகள் அப்படிப்பட்ட கிரிகைகள் அங்கே காணவனும் சபையில் அப்படி நிறைவாய் காணப்பட்டுத்தான் இந்த சபைகள் கட்டப்படணும். இது போதும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு வாழ்க்கையில செய்வோனும். சபை வாழ்வு மிகவும் முக்கியமான காரணமா இருக்கும். சபைக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். சபைக்காகத்தான் இயேசு மனவாட்டியாய் சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சபைதான் தேவனின் சரீரம். அங்கே சபை தேவன் தலையாய் இருக்கிறான், சபை சரீரமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆகையினால் அருமையான தேவ பிள்ளைகளை, சபைக்காக நாங்கள் அங்கு சபைக்காக பிரியாசப்படவும், வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்தணும். வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படவும், அவருடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடைந்திருக்கணும். அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு படம் தேவ பயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படவும், பரிசுத்த ஆவியோடு அவர்கள் செய்யப்படணும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்திருக்கிற ஆவியானவரை பெற்று நடக்க, ஒவ்வொரு விசுவாசையும் அதை பெற்று நடக்க நீங்கள் இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுக்காத பட்சத்திலே சபையை எந்த விதத்திலும் சீர்திருத்தி நீங்கள் நடத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு எதை எப்படி செய்யணும் என்று கேட்டு செயல்படணும். பிள்ளைகள் குலப்படியா, சபைக்குள்ளே பிள்ளைகள் அட்டகாசமா, பிள்ளைகளை சரியாய் சீர்பொருந்த பண்ணணும். தேவ பயத்தோடு நடக்க பழகணும். பிள்ளைகளுக்கு பழக்கணும். முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க பழகணும். பிள்ளைகளுக்கு ஒரு முதியவர் ஒரு சின்ன தட்டு தட்டினோடனே அந்த காரியத்தை வச்சு அந்த பெற்றோரே சபையை விட்டு திறத்துற அளவுக்கு இன்று சபை வளர்ந்து போயிருக்கிறது. இதுதான் வளர்ந்து போயிருக்கிறது. சபையிலே சமாதான குலைச்சல் தான் உண்டு பாருங்க. சமாதானத்துக்கு வருகும்போது, ஒப்புரவாகிறதுக்கு வருகும்போது, மனம் திரும்பி ஒரு சபையில மன்னிப்புக்கு வருகிற போது கதவை இறுக்கி பூட்டி அங்கே உள்ள வர விடாம தடை பண்றது பொல்லாத பிசாசின் காரியமா இருக்கு. அருமையான தேவ ஜனமே, சபை வாசல் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள், மனம் திரும்புகிற ஜனங்களுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கணும். எந்த ஒரு பிழை செய்தாலும் அந்த மனுஷன் சபைக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு சபை ஜனங்களுக்கு முன்னால் ஒப்புரவாகிறதுக்கு அங்க வாசல் திறக்கப்பட்டிருக்கணும். உங்களோட முகச்சொலிப்புகளுக்காக, உங்களோட காரியங்களுக்காக, உங்களோட சிறுபுள்ளத்தனத்துக்காக நீங்கள் சபை கட்ட வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பாதாளத்துக்கு நேராக நடத்தப்படுகிற காரியமாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கூடாது. இந்த பொல்லாத உலகத்திலே பாருங்க, ஊழியங்கள் என்ற பேர்ல எத்தனை காரியங்களை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 10 தேவ செய்தியை நீங்க போட்டு பாருங்க. அந்த 10 தேவ செய்தியில் அறவாசி செய்து தங்களை பெருமைப்படுத்துகிற காரியம், தங்களை புகழ்கிற காரியம். ஏதோ ஒரு மூலையிலிருந்து சத்தியத்தை சொல்லி சரியாய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தை புரிந்து கொள்ள வழி தேடுங்கள். சத்தியத்தின்படி நடங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்க. சமாதான குறைச்சலுக்கு வழி தருகிறார்கள். பொறாமை, எரிச்சல், வன்கண்கள், அகம்பாவம், நான் எங்கட சபைக்கு அவரை விடமாட்டேன், உள்ளுக்குள்ள வர விடமாட்டேன். சபை யார் ஐயா? சபை தேவனுடைய சபையா இருக்கிறது. எங்கட சபைக்கு அவருக்கு அனுப்ப நாங்க நிப்பாட்டிட்டோம். ஆக்கல அவங்கள வரவிடுற இல்லை, இப்ப நிப்பாட்டிட்டோம். அப்போ ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு அனுப்புறது பரலோகம் சந்திக்கப்படுதான். ஆனா ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு அனுப்புறது சந்தோஷமா நீங்க வழி அனுப்பி விடுறீங்க. ஒரு மனுஷன் சபைக்கு வராமட்டு அவன் வாழ்க்கை சீரடைஞ்சு போயிடுவான். அவன் கூனி குறுகி போயிடுவான். தலை நின்று நமக்க முடியாது. சபை 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 என்று ஓடினியே. இப்ப சபையை விட்டு உன்னை திறத்தி கதவை பூட்டி இருக்காங்களே என்று கேட்பாங்களே. அந்த ஆத்மா இடறலுமே. ஒரு ஆத்மாக்கு இடர்ல உண்டு பண்ண ஐயோ என்று வேதம் சொல்கிறதெல்லாம். அந்த காரியங்களை ஏன் செய்ய நீங்க மறக்குறீங்க? எல்லாவற்றையும் தாங்கிதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தேவனை சரியா பிடிச்சி சத்தியத்துல கீழ்பட்டி போடுகள் ஒரு மாதிரி சமாளிச்சு எந்த சூழ்நிலையும் தரவா வேதம் சொல்லுகிற தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசி பதறார்.
யார் ஒதுக்கி தள்ளி விட்டாலும் தேவன் நம்மை ஒதுக்க போறதில்லை. தேவன் கடைசி வரையை நடத்துவார். நம்மளால யாரை நடத்த வைக்கணுமோ அதையும் செய்வார் ஆண்டவர். எல்லா விதத்திலே மனம் திரும்பி சரியாய் சபைகளை நடந்துங்க. சபைக்காகத்தான் இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயத்தோடும் பரிசுத்தாவியின் நிறைவோடும் வாழவும் நாங்கள் எல்லோரும் தேவனுக்கு கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நான் உட்பட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சமாதானத்தோடு வாழுங்க. அவர் சமாதானத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கார். ஒரு தன்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டு போயிட்டும் நமக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னா என்ன? இவர்கள் சபைக்கு வந்த எங்களுக்கு சமாதானம் இல்லை, இவர்கள் வர்றதுல எங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்க. ஈஸியா சொல்றீங்க. நீங்க உங்களோட சமாதானத்தை கொடுக்கறதுல தேவன் சொல்ல இல்லை. தேவன் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து அதை பகிர்ந்து கொடு மற்ற ஜனங்களுக்கு. மற்றவர்களை விசாரி. ஊழியக்காரன் என்ற பேரை வச்சுக்கொண்டு நீங்க வண்டியை ஓட்டலாம நினைக்காதீங்க. ஓட்டுவீங்க, நல்லா ஓட்டுவீங்க. நல்லா ஊழியம் செய்கிறவங்களோட நீங்க நல்லா செய்வீங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்கு வழி நடத்த மாட்டீங்க. ஒரு ஜனத்தை சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்த மாட்டீங்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஓட்டு எழுதி போடலாம். சத்தியத்துல தேவன் கொடுத்த காரியங்களை சரியாய் போதித்து செய்யறதான் சத்தியம். தேவன் சொல்லியிருக்கார் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லி. நீங்க சமாதானத்துக்கு வழியில உண்டு பண்றீங்களே இல்லையே, வாசல் அடைக்கிறீங்க. சமாதானம் எப்படி வரும்? ஜனங்களை விசாரிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க விசாரிப்பே கிடையாது. விசாரிக்க வேணும். ஒருத்தன் சபைக்கு வர இல்லைன்னு சொன்னா விசாரிக்கணும். கோபப்பட்டுட்டு போனா நான் போய் விசாரிச்சிங்களா? பரிசுத்தாவின் ஆறுதல் ஒவ்வொரு ஜனத்துக்கும் உண்டாகணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை போலையில நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வரும். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை தெரிந்த விதத்தில் சொல்லியிருக்கிறேன். சத்தியத்தை சொல்லும்படியாகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தேவனை ஆராதிக்கும்படியாக சொல்லியிருக்கிறோம். புத்தி சொல்லி இருக்கோம் ஆண்டவரே. புத்தி கெட்ட ஜனங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறோம். புத்தி தெளிவாகின பின்பு அவன் எப்படி இருக்கணும் என்றதை நீங்கள் காட்டியிருக்கீர்கள். புத்தி தெளிவாகும்படியாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே, நாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து தேவ பயத்தோடு பரிசுத்தாவியின் நிறைவோடு வாழ்ற வாழ்க்கை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அதற்கான வழிகளை எங்களுக்கு திறந்தாருங்க. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்தாண்டு எங்கெங்க குறைபாடுகள் இருக்கோ, எங்கெங்க சமாதானத்துக்கு குறைவாக காணப்படுகிற அந்த வழிகளை உண்டு பண்ணி எங்களை ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு தேவ செய்தியினூடாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் டிவி சேனலினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். God bless you.